இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Tally Erp9 வவுச்சர் க்ரியேஷனில் பேமெண்ட் எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, பேமெண்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போயிட்டு பேமெண்ட்டுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F5. ஸோ F5 நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பேமெண்ட்டில் மாறிடும். இதில் தான் நம்ம பேமெண்ட் வவுச்சர் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி யாருக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ DAL கொடுக்குறேன், அதாவது டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ABCD குட்ஸ் கிரெடிட்டார் கம்பெனி உங்களுக்கு. இந்த கிரெடிட்டார் கம்பெனிக்கு இப்போ நான் பேமெண்ட் என்ட்ரி போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கிரெடிட்டார் கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17/2020 வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பில் நம்பர் வவுச்சர் நம்பர் வந்து 4. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா 23,100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ட்ரு பண்ணி பார்த்தோம்னா நம்ம பண்ண பர்ச்சேஸ் பில் நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு F7 கொடுத்தோம் அப்படின்னா F7ல் இந்த மாதிரி நமக்கு வியூ காட்டும், நம்ம எந்த மந்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஜூலை மந்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ நம்ம இதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணுறோம். ஜூலை மந்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான பேமெண்ட் வந்து நம்ம ஜூலை மந்த் எண்ட்லேயே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், டேட் சேஞ்ச் பண்ணி. அப்படி இல்லை ஆகஸ்ட் மந்தில் தான் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்துட்டு Alt A கொடுத்தோன்னா வவுச்சர் க்ரியேஷனோட ஷார்ட்கட் தான் Alt A. நம்ம வவுச்சர் க்ரியேஷன் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். இது வந்து நம்ம கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில், அதாவது இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம இப்படி போய் என்டர் கொடுக்குறது. நான் அங்கேயே வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா Alt C கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ABC குட்ஸ் இதுக்கு தான் நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்துட்டு நான் Alt A கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பர்ச்சேஸில் இருக்குது, நம்ம இதை பேமெண்ட்டாக நம்ம மாற்றணும். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் F5. ஸோ F5 நான் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண போகிறேன். இந்த பேமெண்ட் வந்து நம்ம கேஷ் பேமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம், இன்னொன்று செக் பேமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ கேஷ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ABC குட்ஸ். ஓகே, நம்ம இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அமௌண்ட் வந்து இங்கேயே டிஸ்பிளே ஆகுது. இந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, என்டர் கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் பேமெண்ட் என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட் டைப்பில் வந்து நான் கேஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ண போகிறோம் இந்த கிரெடிட்டார் கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் நம்ம அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கலாம். இங்கே நரேஷனில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேஷ் பெய்ட் டு ABCD குட்ஸ் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். என்டர் கொடுக்குறேன், அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பேமெண்ட்டும் நம்ம சேம் மந்த்லேயே போட்டிருக்கோம். நம்ம பேமெண்ட் என்ட்ரியை நம்ம டிஸ்பிளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இன்னொரு பேமெண்ட் பண்ணலாம். இன்னொரு பேமெண்ட் வந்துட்டு NSK ட்ரேடர்ஸ், இவங்களும் கிரெடிட்டார் கம்பெனி தான். இவங்களுக்கு வந்து நம்ம செக்கில் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்ககிட்ட நம்ம எந்த மந்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா ஆகஸ்ட் மந்த் 8th மந்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 8th மந்த்லேயே நம்ம பேமெண்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். Alt A கொடுத்து நான் இங்கே வவுச்சர் க்ரியேஷன் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு பர்ச்சேஸில் இருக்குது. ஸோ நம்ம பேமெண்ட்டாக மாற்றணும். F5 கொடுத்து நான் பேமெண்ட்டாக மாற்றிக்கிறேன். இங்கே அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா செக் பேமெண்ட். இப்போ செக் பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம செக்குன்னு டேரெக்டாக போட வேண்டியது கிடையாது. நம்ம என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ, பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த பேங்க்கோட நேமை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் SBI பேங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ SBI நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு என்ன கம்பெனினா NSK ட்ரேடர்ஸ். ஓகே, NSK ட்ரேடர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இவங்களுக்கு நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு இங்கேயே காமிச்சிடும். நம்ம பேமெண்ட் அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ணிக்கலாம்.
12,600. இப்போ இதை வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம கேஷ் பேமெண்ட்டாக இருந்தால் நம்ம இங்கே அக்கௌண்ட்டில் கேஷ் போடுவோம். இல்லை செக் பேமெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ செக் டீட்டெயில்ஸ் கேட்குது இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம கேஷில் பேமெண்ட் கொடுக்கும்போது இந்த டீட்டெயில்ஸ் கேட்காது. செக்கில் போடுறதுனால செக் டீட்டெயில்ஸ் இங்கே கேட்குது. இங்கே வந்து நம்ம செக் நம்பர் ஏதாச்சும் செக் நம்பர் என்னவோ அந்த நம்பர் இங்கே போட்டுக்கலாம். மற்றபடி செக் டேட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு செக் பெய்டு டு என்ன கம்பெனி நேமோ அந்த கம்பெனி நேமை நம்ம டைப் பண்ணிக்கலாம். NSK ட்ரேடர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பார்க்குறோம். இங்கே வந்து பர்ச்சேஸ் நம்ம 8th மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பேமெண்ட்டை நம்ம 8th மந்த்லேயே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இது மூலியமாக நம்ம டிஸ்பிளே பார்க்காம வேறு எப்படி டிஸ்பிளே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனு, இதுதான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து ஆர் கொடுத்துருக்காங்க பிளாக் லெட்டர்ஸில். ஸோ ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 காலம்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு காலம் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ், இன்னொரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ். இந்த பேமெண்ட்குள்ளே கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ணமோ பார்த்துக்கலாம்.